வணக்கம். தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி எம்ப்ளாய்ஸோட மாநில தலைவர் கணேஷ் பேசுகிறேன். சிலிண்டர் டெலிவரி செய்யும் தொழிலாளர்களுக்கு வருங்காலம் சிறப்பான காலமாக அமைவதற்கு தொழிற்சங்கம் பல விஷயங்களை கையில் எடுத்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி தொழிற்சங்கம் உங்களை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கிறது. எப்படின்னா, மிஸ்டர் ஜெய்சங்கர் இந்தியன் ஆயில் அலுவலக அதிகாரி ஒரு குறை தீர்க்கும் கூட்டத்தில் சொன்னார். அதாவது ஆர்எஸ்பி ரேட்டோட சிலிண்டரு கிச்சன் வரலையும் டெலிவரி பண்ணுறதுக்கு டெலிவரி சார்ஜஸ் கலெக்ட் பண்ணிடுறோம் பில்லோடு அப்படின்ட்டார். கரெக்ட். ஆனால் அது எவ்வளோன்னு சொல்லலை. அதே மாதிரி 1/7/2025 மதுரை இந்தியன் ஆயில் அலுவலகத்தில் ஏரியா அதிகாரியாக உள்ள மலர்வடி என்ப அதிகாரி மதுரை தொழிலாளர் நீதிமன்றத்தில் நேரடியாக வழக்கறிஞர் கிராஸ் பண்ணி கேள்வி கேட்டதில் அந்த அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிலிண்டர் டெலிவரி செய்யும் இன்க்ளூடிங்கோட சேர்த்து டிஸ்ட்ரிபியூட்டர் 72 ரூபா நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுத்துட்றோம் ஒரு சிலிண்டருக்கு அப்படின்ட்டாங்க. ஓகே, ரைட்டு, கொடுத்துட்டாங்க. ஆனால் எவ்வளோன்னு சொல்லலை. அதாவது டெலிவரி சார்ஜஸ் எவ்வளோன்னு சொல்லலை. பாயிண்ட்டு 1. 2வது பாயிண்ட்டு, அதாவது இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அதுலேயே அவங்க சிலது குறிச்சிட்டாங்க. அரசாங்கம் வழங்கும் அந்த ஊதியத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்கள் கொடுக்கணுங்கிற மாதிரி அப்படி மேல்கோடாக போட்டாங்க. அதாவது அரசு நிர்ணயிக்கும் சம்பளத்தை கொடுக்கணும்னு அப்படி லைட்டாக கோடு காமிச்சிட்டு போயிட்டாங்க. ரைட்டு. அவங்க அந்த இதுலேருந்து டக்குன்னு ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டாங்க அந்த வழக்கிலிருந்து. இப்போ மறுபடியும் தொழிற்சங்கம் மீண்டும் இதை வலியுறுத்த போகிறது. எதற்காக அப்படின்னா, 3 ஆயில் நிறுவன அதிகாரிகள் அனைவருமே தவறுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்தியாவில் எல்பிஜி வந்த காலத்திலிருந்தும் அதில் தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கீகரிக்கப்பட்ட காலத்திலிருந்தும் தொழிலாளர்களுக்கு இந்த நிமிஷம் வரலையும் சம்பளம் வழங்காத டிஸ்ட்ரிபியூட்டர்கள் இருக்கிறாங்க. ஏறக்குறைய மார்கண்டையன் சார், அதாவது இந்தியன் ஆயிலில் ஒர்க் பண்ணார் மார்கண்டையன் சார் கூட கேஸ் போட்டாங்க. 2007 போட்டு 2009 வரலையும் அது நடைபெற்றது. அதுலேயும் நீதியரசர்கள் ஆய்வு செய்ய மாதிரி எண்ணெய் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டாங்க. 3 எண்ணெய் நிறுவன அதிகாரிகளும் இதுவரை ஆய்வு செய்தது என்னன்னு விளக்கம் கொடுக்கவில்லை. அது அடுத்தபடியாக லோகரங்கன் கேஸு போட்டார். 50 ரூபா வாங்குறாங்க, கோடி கோடியாக கொள்ளை அடிக்கிறாங்கன்னு. 50 ரூபா இல்லைங்க, 50, 100, 150. இதுவரை எந்த நீதிமன்றமோ இந்த தொழிலாளிகளுக்காக நேரடியாக இந்த வழக்கை இதை தொடரலான்னு என்று நீதிமன்றம் இன்னும் வரவில்லை. அதே மாதிரி நுகர்வோர்களும் இன்னும் அதை சரியாக எடுத்துக்கல. அதனால இது காலங்காலமாக டெலிவரி செய்யும் குளறுபடிகளில் கொள்ளையடிக்கிறதுக்கு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனமும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் கைகோத்து மக்களின் பணத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முழுக்க காரணம் பொதுத்துறை எண்ணெய் நிறுவன அலுவலகர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தான். ஆனால் இதுவரை சம்பளம் வழங்காத டிஸ்ட்ரிபியூட்டர்கள் மீது இவர்கள் என்ன சொல்கிறாரு, ஜெய்சங்கர் கூட சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னாரு. ஃபைன் பண்ணி உங்கள் பொட்டியை ரொப்பக்கூடாது. தொழிலாளிக்கு சம்பளம் தரலைங்கிறது தான் நீங்கள் வழி நடத்தணும். அதை எடுத்து நடத்தணும். அதை நடத்த விருப்பம் இல்லை எண்ணெய் நிறுவன அதிகாரிகளுக்கு. ஒரு கேஸ் லீக்குன்னா டெலிவரி பாய்ஸ் பார்க்கணும், டீப்பு சேஞ்ச் பண்ணணும், ஃபயர் பால் விற்கணும். இதெல்லாம் சொல்லப்படும் அதிகாரிகள் அவர்களுக்கு சம்பளம் இருக்கா, இபிஎஃப் இஎஸ்ஐ இருக்கா, அவர்களுக்கு சரியான முறையான பயிற்சி வழங்கியிருக்கோமா? சிலிண்டர் தூக்குறவங்களுக்கு பயிற்சியே இல்லையே, மெக்கானிக்கு பயிற்சியே இல்லையே. நான்லாம் பயிற்சி பெற்ற தொழிலாளி, எனக்கு தெரியும் பாரத் பெட்ரோலத்தில் எங்கெங்கே கொடுத்துருக்காங்க, பயிற்சிக்கு நான் போயிருக்கேன் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியும். அந்த அதிகாரிகள் பேரையும் சொல்ல முடியும். அப்போ நீங்கள் நல்லா எடுத்து பாருங்களேன், தப்பு எங்கே நடக்குதுங்கிறத யாராலையுமே ஜீர்ணிக்க முடியாமல் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த நிமிஷம் வரலையும் சம்பளம் கொடுக்காமல் நடத்தி கொண்டிருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்களை எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் ஆய்வு செய்து டெர்மினேட் பண்ணணும். அதே போல் மத்திய அரசிடம் பணிபுரிந்து, அதாவது மத்திய இன்கம் டேக்ஸ் அலுவலகத்தில் பணிபுரிந்து ஒரு அதிகாரி ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆகி மக்களோட வரி பணத்தில் பென்ஷன் வாங்குறாரு.
5 கம்பெனி நடத்துகிறாருங்க. 5 எல்பிஜி டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறார். அப்போ ஒரு கம்பெனி அவர் வாங்குறதுக்கு 7 கோடி 5 கோடி 10 கோடி கூட கொடுத்து வாங்கியிருப்பார். அப்போ பணம் எங்கேருந்து வந்துச்சு அவருக்கு? அந்த அதிகாரி இந்த நிமிஷம் வரலையும் பென்ஷன் வாங்குறாரு. அதுலேயும் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த கம்பெனியில் வேலை செய்கிற தொழிலாளிக்கு சம்பளம் கேட்ட, என்னப்பா புதுசாக இன்னுமா சம்பளங்கிறீங்க அப்படிங்கிறாரு. அவர் இந்தியாவில் தான் பிறந்தாருங்களா? இந்திய குடிமகனா? வாக்களிச்சிருக்காரா? ஆதார் அட்டையெல்லாம் அவருக்கு கொடுத்துருக்கீங்களே, இதெல்லாம் எந்த அடிப்படை நியாயம்? அரசாங்கத்தில் டபுள் சலுகை பெற்றுக்கொண்டு விநியோகஸ்தர்கள் ஆக வலம் வருகிறார்கள். 5 கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், இன்னும் 10 கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருக்காங்க, வழக்கறிஞராக இருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்க ஃபேமிலி வழக்கறிஞராக இருக்காங்க. கம்பெனிலாம் டெர்மினேட் பண்ணணும். எண்ணெய் நிறுவன அதிகாரி லஞ்சம் வாங்கியிருக்கீங்க. அதனால தான் நான் நேரடியாக சொல்கிறேன், நீங்கள் லஞ்சம் வாங்குகிற அதிகாரி. அதாவது எல்லா அதிகாரியும் நான் சொல்லலை, அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். எல்லா அதிகாரியும் சொல்லவில்லை. லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் 5 டிஸ்ட்ரிபியூட்டர் 4 டிஸ்ட்ரிபியூட்டர் அரசு வழங்குகிற வீட்டை வாங்கிக்கிட்டு இருக்க 3 கம்பெனி பெட்ரோல் பம்பு இப்போ கொடுத்துருக்காங்க. இண்டன் இருக்குது, ஹெச்பி இருக்குது, பாரத் இருக்குது. இது இல்லாமல் இண்டன் பம்பு கொடுக்குறாங்க. அப்போ எண்ணெய் நிறுவன அதிகாரியோட சட்டத்திட்டம் காற்றுல எங்கே பறக்குது? தயவு செய்து சொல்கிறேன், மத்திய சர்க்கார் நீதிமன்றமும் நேரடியாக இறங்கி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரோட பேர் ரிஜிஸ்டர் ஆகிருக்க பேர் பிரகாரம் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கணும். பாக்கி இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டரையும் டெர்மினேட் பண்ணணும். ஊதியம் தராத கம்பெனி நடத்துகிற கம்பெனிகளை டெர்மினேட் பண்ணணும். திருச்சியில் ஒரு கம்பெனியில் 52,000 போனஸ் போட்டிருக்காரு.